அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் இறங்கி வருகிறது. அது இறங்கி வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கும் இன்னும் உங்களுடைய அநேக காரியத்திற்கும் தெளிவாய் சொல்லுகிறார். நீ போகிற வழியெல்லாம் இருள் அடைஞ்சிருக்குதா? நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழியில நடத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? நீ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு அநேக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் அந்த வாக்கை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வேலையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இன்னும் இருக்கிற அநேக காரியத்திலும் சரி, கர்த்தர் உங்களை பத்திரமாய் நடத்த போகிறாராம். யாரும் நடத்த போல எந்த மனுஷனும் உங்களை நடத்துறது ஒரே ஒருத்தர் தான். அது உங்க கரத்தை பிடிச்சு பத்திரமாய் நடத்துவாராம். அவர் யார் என்று கேட்டால், உங்களுக்காக வாக்கு பண்ணினவர், உங்களுக்காக வாக்கு தத்தத்தை எழுதினவர் உங்களோடு கூட பேச போகிறாராம், உங்களை நடத்த போகிறாராம். நாம் வாசித்து பார்ப்போம் அந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன இந்த வேத வசனம் சொல்லுகிறது? அவர் உங்களை வழி நடத்துறதற்காக உங்களுக்கு முன்பதாகவே அவர் செல்லுகிறாராம். அதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா சொன்னார். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக உம்மை எப்பொழுதும் நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தனியா போனா இருள் சூழ்ந்துரும். நம்ம ஒரு காரியத்தை எடுத்து நம்ம தனியா போனா தடை வந்துடும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக நிறுத்துங்கள். அவர் உங்களுடைய வழியிலே எந்த இருளும் உங்களை சூழாமல், எந்த தப்பான காரியங்களும் உங்களுக்கு நடக்காமல் கர்த்தர் உங்களை பத்திரமா நடத்துவாராம். அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அதுல மேலேயே போட்டிருக்குது வழி நடக்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. உங்களை கர்த்தர் நடத்த அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் இறங்கி வருகிறாராம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. நான் போகிற வழியெல்லாம் இருள் அடைஞ்சிருக்குதே, இந்த இருள் எப்போ மாறும் அப்படின்னு ஒரு வேளை கேள்விக்குறியோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலியமா இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். அவரே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்த போகிறாராம். உங்கள்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுத்து உங்களை நடத்த போகிறாராம். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு முன் செல்லுகிறாராம். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அவர் முன் சென்றார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவரை நீங்க முன்னாடி நிறுத்துங்க. எந்த வேலைக்கு போனாலும் சரி, இப்படியாப்பட்ட காரியத்தை செய்தாலும் சரி, நீங்க என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற முயற்சியில, நீங்க செய்யற வேலையில, நீங்க படுகிற பிரயாணத்துல, நீங்க படுகிற பிரயாசத்துல கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் முன் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நீங்க முன்ன நிறுத்திட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாக்கி வழி நடத்துவாராம். அப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. அந்த செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தது ஒரு பெரிய சுக்கோத்து போல இருக்கிற ஒரு பிரச்சனை. சுக்கோத் என்பது ஒரு பெரிய பிரச்சனை நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அவர் சத்தியம் பண்ணி கொடுத்ததை அப்படியே காப்பாற்றி அவர்களை வழிநடத்தி, அவர்களை பிரயாணப்படுத்தி, அவர்களை தக்க வைத்து, அவர்களை காப்பாற்றி, அவர்களை மீட்டு கொண்டார் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா வாக்கு மாற மாட்டாராம்.
அல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 25ல எத்தனை கடல்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் அவைகளை எல்லாம் ஜெயித்தவர். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் அதையெல்லாம் கடந்து வந்தவர். உங்களுக்கு முன்னாடி வருகிறவர் அவைகளெல்லாம் உடைத்து வந்தவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக எடுத்த தெய்வம் அல்லவா? இந்த தடையெல்லாம் நிச்சயமாய் உடைப்பார். நிச்சயமாய் அந்த தடைகள் எல்லாம் மாறும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவர்கள் வழி நடத்த என்னுடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி வருகிறது. நான் அவர்களுக்கு முன் செல்லுவேன். காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் தனியாக போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. உங்களை மீட்டுக் கொள்வதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நீ போகிற வழியெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதா? பயப்படாதீர்கள். நிறைய வார்த்தைகள் உங்களிடத்துல வந்து நீங்க காதல கேட்டு இருதயத்துல வச்சு உங்களை இருளடைய வச்சிருச்சா? கவலைப்படாதீங்க. அந்த இருளை நீக்குகிறதற்கு ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எப்படி? வெளிச்சத்தின் பாதையில். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எப்படி? பாதுகாப்பின் வழியில். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எப்படி? மீட்டு கொண்டு நடத்த போகிறாராம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வழி நடத்தப்படுவீர்கள். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வேத வசனத்தில் சொன்னீர், நான் வழி நடத்துறேன். வழி நடத்துறதுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு நான் சும்மா இல்லை, நான் என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் கடந்து போகிறேன். எல்லா கோணலையும் மாத்துறேன், எல்லா இருளையும் மாத்துறேன். எல்லா காரியத்திலும் சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் நீக்கி போட்டு, எல்லா இன்னல்களையும் நீக்கி போட்டு, நான் வெளிச்சத்தின் தெய்வமா என் பிள்ளைகளோடு கூட இருந்து, யோபு சொன்னது போல என்னுடைய தெய்வத்தினுடைய வெளிச்சத்தினாலே நீ இருளை கடந்து போனேன் என்று சொன்னார். அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேக இருளை கடந்து போக நீங்க கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிருபையில மாறிங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக.